ஹலோ விவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நட்சத்திரா ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க. எங்கள் செரி வந்து நம்மளை போலீஸில் மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கும்போது நம்ம செரி வந்து நட்சத்திராவை காப்பாற்றி தான் விடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட பொண்டாட்டி, அவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படி சம்மந்தம் இருந்திருந்தா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செரி சொல்ல, இதை கேட்ட அந்த அதிகாரிகளும் சரி சார், நாங்கள் வேறு மாதிரி இன்வெஸ்டிகேஷனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரம் வந்து செரி தன்னை காட்டி கொடுக்கலையே, இந்த இடத்துல இவன் எவ்வளோ நல்லவனா நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரியை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவே நம்ம செரிக்கு நன்றி கடனா ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கு பார்த்து பார்த்து எல்லா டிஷ்ஷையுமே சமைச்சு வைக்கிறாங்க. இதை பார்த்து அப்புறா வந்து நட்சத்திர கிட்ட கேட்குறாங்க, என்ன நட்சத்திரா திடீர்னு என்னென்னமோ சமைச்சிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, மம்மி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா, நான் செரியை கொலை பண்ணுற அளவுக்கு போனேன், ஆனால் அவனுக்கு என் மேலே எந்த ஒரு கோவமே வரலை. அவன் நினச்சிருந்தா என்னைய போலீஸில் மாட்டி விட்டுருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல அவன் எவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிட்டான்ல, என்னைய மாட்டி விடாமல் என்னைய காப்பாற்றிருக்கான். அதுக்காக நான் அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அப்புறம் சொல்கிறாங்க, என்ன நட்சத்திரா நீ இப்படியெல்லாம் மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, மம்மி என்னை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம நட்சத்திராவும் செரிக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. நட்சத்திராவை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. என்னது இது நட்சத்திராவா செரியை விழுந்து விழுந்து கவனிக்கிறது, ஒரு வேளை இதில் ஏதாச்சும் உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செரி ஒரு பக்கம் மனசில் நினைக்க, இந்த சைடு சந்திரா வந்து நட்சத்திரம் இப்படி மாறினதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மருதாணி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா உன்னோட பொண்ணு இப்படி மாறி இருக்க மாற்றத்தை பார்த்தா கண்டிப்பாக சரி ஏதோ ஒரு விஷயம் நட்சத்திராவுக்கு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாக்கு செம்ம கோவம் வருது. அப்போ தான் நம்ம செடிக்கிட்ட சொல்கிறாங்க, நட்சத்திரா இங்கே பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ட தட்டில் கை கழுவாதீங்க, நான் அதில் தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம செரியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சைடு செரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நட்சத்திரா வந்து அந்த தட்டிலே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம அபூர்வா வந்து அந்த தட்டை பிடுங்குறாங்க. என்ன நட்சத்திரா உனக்கு பைத்தியத்தையும் பிடிச்சிக்கிச்சா, போயும் அவன் சாப்பிட்ட தட்டில் போய் நீ சாப்பிட போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம நட்சத்திரம் சொல்றாங்க, இங்க பாருங்க மம்மி, என் புருஷன் சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட போறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த செரியெல்லாம் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா சொல்றாங்க, என்ன மம்மி நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் செரிக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவன் என்னைய நீச்சல் குளத்துல இருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம இப்போ அவனை கொலை பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன், ஆனா அப்ப கூட அவன் என்னை காட்டி கொடுக்காம என்னைய காப்பாத்திருக்கான், இதுல இருந்தே தெரியல அவன் எனக்கு கிடைச்ச நல்ல புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தட்டில் போட்டு சாப்பிட போறாங்க. அப்போ நம்ம அப்புறம் வந்து அந்த தட்டை பிடுங்க, நம்ம நட்சத்திரம் ஒரு பக்கம் தட்டை பிடுங்க, இதை பார்த்துட்டு மருதாணி சிரின்னு சிரிக்கிறாங்க. நம்ம மருதாணி சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா ரோட்ல பிச்சைக்காரங்க சாப்பாட்டுக்கு அடிச்சுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட நம்ம அபூர்வா செம்ம கோபப்பட்டு மருதாணியை அடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்பதான் நட்சத்திரம் சொல்றாங்க, இங்க பாருங்க மம்மி, நான் செரியை விட்டு பிரிஞ்சு வர மாட்டேன், இனிமேட்டு செரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரம் அபூர்வாக்கு செம்மையா ஒரு டோஸ் கொடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரம் வந்து செரியோட ரூமுக்கு போகும்போது நட்சத்திர கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க, நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னை சும்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடி கூடயே போயிடுறாங்க. இந்த சைடு அபூர்வாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் நட்சத்திரம் இப்படி மாறிட்டாலே என்ன மாயமந்திரம் பண்ணி வச்சானோ அந்த செரி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சிவா வந்து எப்படிடா இந்த வீட்டை விட்டு நம்ம பிந்து கூட ஓடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூரி சிவா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு சிவா, சாப்பிடும் போது எதுக்கு எதையும் யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சிவா சொல்கிறாங்க, இல்லை பூரி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, அவனுக்கு கல்யாண பயம் வந்துருச்சு, எங்கள் கல்யாணம் ஆகிட்டா நம்மளோட சுதந்திரம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம சிவா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் எப்படி சொல்லுவேன் உங்ககிட்டலாம், எனக்கு பிந்துவை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பொறையேறிடுது. அப்போது நம்ம பூமி அவங்க தலையை தட்டி தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா,
ககன் உன்னைய எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கான். ஆனால் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம ககனுக்கு ஒரு ஆபத்துன்னு அவனுக்கு போய் உதவணும்னு நினைக்கிறியே. உன்னை மாதிரி போகணும் எங்கே தேடினாலும் எனக்கு கிடச்சிருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற தேவதையே வந்து இறங்கி ககனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்திருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கான தேவதை நீ வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பூமியை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ககனுக்காக படைக்கப்பட்ட பெண் தாமா நான். நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, நான் எப்போயுமே ககன் கூட சந்தோஷமாக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ககனை தேடி நம்ம பூமி போகிறாங்க. அப்போ நம்ம ககன் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம பூமி ரசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் வந்து பூமியை பார்த்ததுமே அப்படியே கிட்டாரை போட்டுடுறாங்க. அப்போது பூமி சொல்கிறாங்க, பரவாயில்லையே நீங்கள் ரொம்ப நல்லா கிட்டாரை வாசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போது நம்ம ககன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே பூமிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ககன் பூமியை இப்படி பார்க்குறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ககன் பூமிக்காக ஒரு காதல் பாட்டையும் பாடுறாங்க. அதில் நம்ம பூமி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. என்னடா இது இவ்வளோ நாள் இல்லாமல் ககன் பூமியோட ட்ராக்கை ரொம்பவே நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்களே அப்படின்னு யோசிச்சா இதில் நம்ம சிவா பூரி 2 பேரும் தான் கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சிவாவுக்கு பூரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. நம்ம சிவா மனசு ஃபுல்லாகவுமே பிந்து தான் இருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அப்புறா வந்து பிந்துவை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பிந்துவை எக்ஸாம் கூட அனுப்ப விடாமல் அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிந்து அபூர்வா கிட்ட சொல்லிவிட்டு நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ட்டு போகிறாங்க. அப்போ அபூர்வா பிந்துவை ரொம்பவே மிரட்டுறாங்க. இங்கே பார் பிந்து, நீ எக்ஸாம்லாம் எழுத போகக்கூடாது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட ஓடி தானே போக போகிறேன், அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை கரண்டியால் சூடு வைக்க வராங்க. அப்போ தான் நம்ம கேபி வந்து அபூர்வா கிட்ட இருந்து பிந்துவை காப்பாற்றிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிவா பிந்துவை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் பூமி 2 பேருமே சிவா பூரியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த சிவா பெரிய குண்டை தூக்கி போட போகிறான். எனக்கு பூரியை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, நான் பிந்துவை தான் விரும்புகிறேன் அப்படின்னு கடைசி நேரத்தில் காலவாரி நம்ம பிந்துவை தான் கல்யாணம் பண்ணிப்பார். இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ககன் வந்து பூமி மேலேயும் கோவப்படுவாங்க, சிவா மேலேயும் கோவப்படுவாங்க. இதை வச்சு இந்த அபூர்வா எப்படிடா ககன் பூமியை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. இன்னொரு சைடு நம்ம அபூர்வாவுக்கு தலையே வெடிச்சிரும் போல். ஏன்னா நட்சத்திரா பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்து பார்த்து அபூர்வாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நட்சத்திரா செடியை ரொம்பவே விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்க. இந்த சைடு அதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம நட்சத்திரா கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, நீ சும்மா ட்ராமா தானே பண்ணிக்கிட்டு இருக்க, அடுத்த பிளான் என்ன போட்டு வச்சிருக்க? செடியை போட்டு தள்ளுறதுக்கு என்னமாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கிட்ட நட்சத்திரா செம்ம கோவப்படுறாங்க. மம்மி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் அவரை இன்னையிலேருந்து உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் எப்படி நான் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன்? இவ்வளோ நாள் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் செரிக்கு நான் ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் 2 பேத்தையும் தயவு செஞ்சு சந்தோஷமாக வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மருதாணி அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா உன் பொண்ணே உனக்கு எதிராக மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இல்லை இது நடக்கவே கூடாது, செரிக்கிட்ட இருந்து எப்படியாவது நட்சத்திராவை நான் பிரிச்சே தீருவேன். நட்சத்திராவுக்கு நல்ல வரனா பார்த்து கட்டி வைப்பேன். என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம். போயும் அந்த செரி கூடிய நட்சத்திரா வாழ்வா சிச்சி அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நட்சத்திரா வந்து டோட்டலாக மாறிட்டாங்க. செரியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு செரி கூட இனிமேட்டு நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நட்சத்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.